அன்பான தமிழ் முஸ்லிம் உறவுகளே, ஓட்டு போடுவதற்கு தயாராகிவிட்டீர்களா? தமிழகத்திலே ஒரு புதிய பிரச்சாரம் பல வருடங்களாக பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்தந்த ஜாதியைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு மட்டுமே நீங்கள் ஓட்டு போட்டு நமது ஜாதியைச் சேர்ந்தவர்களை எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது புதிதாக இஸ்லாமிய கட்சிகள் சொல்கின்றன, நீங்கள் கட்சிக்காக ஓட்டு போடுங்கள் என்று. கட்சிக்காக ஓட்டு போட்டவர்களெல்லாம் என்ன பாடுபட்டார்கள், என்ன பாடுபட்டோம் என்பது எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே உங்களது தொகுதியில் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் நின்றால் அவருக்கு ஓட்டு போடுங்கள். முஸ்லிம் வேட்பாளர் இல்லை என்றால் அந்த தொகுதியில் சிறந்தவர், சிறந்த கட்சி, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கட்சி, உங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கான எந்த விதமான பிரச்சனையும் வராமல் காப்பாற்றக்கூடிய கட்சி எதுவென்று பாருங்கள். அல்லது அந்த கட்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய வேறொரு கட்சியை பாருங்கள், அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். கட்சியை பார்த்து ஓட்டளித்தால் நாளைக்கு அவர்கள் பிஜேபிக்கு பின்னால் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே எந்த தொகுதியில் முஸ்லீம் நின்றாலும் அந்த தொகுதியில் முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுங்கள். இதுதான் உங்களுக்கு நல்லது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு 10-20 முஸ்லிம்கள் போய்விட்டால் மொத்தமாக 50 முஸ்லிம்கள் எம்பியாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு நமக்கு ஆதரவாக அவர்கள் பேசுவார்கள். ஆகவே அன்பானவர்களை, தயவுசெய்து மறந்து விடாதீர்கள். கட்சியை பார்க்காதீர்கள், வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கள். அதுதான் நமக்கு சிறந்தது. வாழ்த்துக்கள்.